வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 3ல இருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பெரிய பல்லு பூண்டு, ஒரு இன்ச் சைஸ்ல ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கேப்சிகம், ஒரு அரை வெங்காயம் பெரியதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி, அது போக அரை டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச வத்தல். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அந்த முழு ஸ்பைஸ் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். பொடிச்ச வத்தல், மல்லி விதை, ஜீரகம், மிளகு, அதில் நல்லா வாசனை வந்தோடனே அதை எடுத்து தனியாக ஆற வச்சிருங்க. வத்தல் ரொம்ப நெடி அடிக்கிறதா இருந்தால் முதல்ல மல்லி, மிளகு, ஜீரகம் வறுத்துட்டு கடைசியாக உடச்ச வத்தலை சேருங்க. அது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சாஃப்டாக ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அது நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டை நான் ஒன்றா தட்டி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தோம், அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி அந்த ஈரம்லாம் வத்தி நல்லா எண்ணெய் தெரியணும், அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். அதனால நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு, எண்ணெயும் நல்லா சைடில் கொப்பளிக்கிறது தெரியுது. நான் இது இடையில ஒரு 2-3 தடவை திறந்து கிளறி விட்டேன், அதனால அதை அப்பப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா பெரிய ஸ்கொயர் துண்டாக வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் தெளிஞ்ச எண்ணெயில் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கலராக கிடச்சிச்சுன்னா எல்லா கலர்லையும் போடுங்க, இல்லை ஒரு கலர் தான் இருக்குன்னா பச்சை கலர் கேப்சிகம் மட்டும் போடுங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போதும். அது கூடயே நான் வத்தல் பொடி, உப்பு, கசூரி மேத்தி, மஞ்சள் பொடி, அது போக நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இப்படி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சி அதில் 3/4 சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 5 செகண்ட் எண்ணெயில் வதக்கிட்டு, மசாலா கறியை விட்டுறாதீங்க, ஆனால் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு வதக்கிட்டு பன்னீரையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப திக்கான ஒரு கிரேவியாக வேணும் சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரினா தண்ணியை ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றுங்க. ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா பொடி 3/4 போட்டுட்டு 1/4 பாகம் மிச்சம் வச்சுருந்தோம், அதை மேலாப்ப தூவி கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா கடாய் பன்னீர் தயார். இது உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.